பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில அனலாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஊழியத்துல அனல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதே போல வரம் அனல் மூட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. பல சமயம் நாம் வரங்களை பெற்று அதை அசட்டியாக விட்டு விடுகிறோம். ஒரு ஊழியன் ஜெபித்து அவர் கைகளை வைத்து அந்த வரங்களை பெற்றுக்கிற நாம் அனுதினமும் அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, ஒரு மரம் வெட்டுகிற ஒரு மனிதன் தன் கோடாரியை மரத்தை வெட்டினாலும் கூட அந்த கோடாரியை அனுதினம் தீட்டி கொண்டே இருக்கிறவனா இருக்கிறான். அந்த ஒரு ஷார்ப்னஸ் தான் அந்த மரத்தை வீழ்த்தும். ஊழியத்தில் நமக்கு வர போராட்டங்களை நம்முடைய வரம் அதை நாம் ஷார்ப் பண்ணும்போது தான் வீழ்த்தக்கூடியதாக இருக்குது. அவன் சொல்கிறேன், நான் உங்க கை வைத்தல, அதை நிமித்தம் உண்டான தேவவரத்தை அனல் மூட்டி எழுப்பு, நான் அவனை ஞாபகப்படுத்துகிறேன், அதை விட்டுவிட்டு அதை தொடர்ந்து அனல் மூட்டி எழுப்பு. அனல் உள்ள ஊழியத்தை கர்த்தர்